கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலே கர்த்தர் சாட்சியாக நிறுத்தியிருக்கிறபடினாலே கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். சுமார் 2015 வருஷத்திலே அடியலுக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டது. அந்த நேரத்திலே 3 நாள் காய்ச்சலினாலே மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. மிகவும் அந்த காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு பலவீனம் அடைந்து எழுந்து நிற்பதற்கும் பலனில்லாதபடிக்கு பாதிக்கப்பட்டிருந்தேன். உதவி செய்வதற்கும் யாருமே இல்லை. வெறும் தண்ணீரும் டேப்லெட்டும் சாப்பிட்டு 3 நாள் அப்படி பலவீனமாக கிடக்கிறேன். பொழுதுதான் நான் நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் நான் ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கிறேன். கட்டிலில் இருக்கும் பொழுதே உறவாடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் என்னை பலப்படுத்தணும், எனக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, உதவியற்ற சூழ்நிலையில் இருக்கிறேனே என்று சொல்லி நான் என் மனதிலே அங்கலாய்த்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எழுந்து நிற்பதற்கு பலனற்று நரம்பு தளர்வுகள் போல மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த வேளையிலே நான் கலங்கி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய வெயிட் மிகவும் குறைந்து போனது. என்னால் எழுந்திருத்து நிற்க முடியவில்லை. நான் அழுது கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி மனிதர்களுடைய அன்பையும் அந்த நேரத்திலே பராமரிப்பையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த நேரத்திலே தான் கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுத்தார். சங்கீதம் 103:11 பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்ற வார்த்தையை கொடுத்து ஒரு பாடலை அந்த நேரத்திலே டியூனாகவே கர்த்தர் கொடுத்தார். இயேசுவே, உம் கிருபையினால் நான் வாழுகிறேன், உமது கிருபையினாலே தான் நான் பாடுகிறேன் அப்படிங்கிறதான அந்த டியூனு இந்த ஸ்டான்ஸாவில் இந்த வசனத்தை கொண்டு வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் என் கிருபை உனக்கு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் பேசினார். அதனாலே அந்த வார்த்தையினால் நான் தேற்றப்பட்டேன். மிகவும் பலவீனமடைந்து பிற்பு என் சகோதரன் வீட்டுக்கு போய் என்னுடைய சரீரத்தை ஆரோக்கியத்தை திரும்பவும் பெற்றுக்கொண்டு மறுபடியுமாக என்னுடைய இந்த ஊருக்கு நான் கடந்து வந்தேன். அப்பொழுது 25வது வருஷம் இது ஆகிறது. 15 கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்தார். ஆனால் இது வெளிவருவதற்கு மிகவும் தடைகள் வந்திருந்தது. இந்த பாடல்கள் என்னை தேற்றினது, என்னை ஆற்றினது. இந்த வார்த்தையினாலே நான் அவருடைய கிருபையை மிகவும் நான் புரிந்து கொண்டேன். எனக்கு உதவி செய்த தேவன் இந்த பாடலை கேட்கிற உங்கள் யாவருக்கும் உதவி செய்வார், உங்களுக்கு கிருபை அளிப்பார். எப்பேற்பட்டதான ஒரு பலவீனமாக இருந்தாலும், உங்கள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படுகிறீர்களா? உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவதற்கு யாரும் இல்லையா? உதவியற்ற சூழ்நிலையிலே நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்காக வேதனையோடு அதிலே இருந்த எனக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் இன்றைக்கு உதவி செய்வார், சகாயம் செய்வார், பலப்படுத்துவார். இந்த பாடலை கேட்கும் பொழுதே கர்த்தருடைய கிருபை உங்களை நிரப்புவதை நீங்கள் காண முடியும். இந்த கிருபையை நீங்கள் முழுவதுமாக பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பாடல் உங்களுக்கு சாட்சியாக இருக்கும். அநேகருக்கு இது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே இந்த பாடல் மூலமாகவும் உங்கள் யாவர் மூலமாகவும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். தேவனுக்கே மகிமை.